நம்ம ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால லவ் ஃபெயிலியர் பையா சுத்திக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து காண்டான அவங்க அம்மா செவிலே ஒண்ணு வச்சு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்டே பொண்ணு புள்ளியா வந்து உட்கார்ந்துருக்கு. ஷாக்கான 2 பேரும் நாங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ சொல்ற அந்த கதை தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். என்ன கதைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுலலாம் புதுசா ஒண்ணும் இல்ல. என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாக்கும் நம்ம ஹீரோக்கும் சின்ன சின்ன கிளாஷ்லாம் வந்துகிட்டே இருக்கிற இந்த நேரத்துல அவருக்கு கேன்சர் இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்கலான்னு நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி கடைசியா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. சான்ஸே இல்ல. என்ன ஒரு கொரோனா, இந்த லவ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தன்னை அறியாமே ஒரு லவ் ஃபீல் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைக்கலையெல்லாம் தோணும். அது மட்டும் படத்துல அங்கங்க மிஸ் ஆயிடுச்சு. மத்தபடி காமெடி, டான்ஸ், பாட்டுலாம் பட்டே கிளப்பிட்டாங்க. நம்ம ஜிவி மியூசிக் போட்டிருக்காரு, சொல்லவா வேணும். இந்த படத்துக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். ஹீரோ அப்படியே ஆக்டர் தனுஷ் மாதிரியே நடிச்சிருக்காரு. அவர் பேசுறது நடக்கிறதுலாம் அவரை மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் லைட்டா டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இந்த படத்தை பார்த்துட்டு உங்க ரேட்டிங்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.